ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைட்ஸ். நான் ஜெசிகா வினோலியா. இன்றைக்கி நாம் பேச போகிறது நம்ம எல்லாரை பற்றியும் தான். நம்ம எல்லாரை பற்றியும் அப்படின்னா, நம்ம அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஒரே கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஏன் ஆண்டவர் என்னை மட்டும் இவ்வளோ சோதிக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு விஷயம் சொல்லுவோம், அவன் பார் நல்லா இருக்கான், இவ பார் நல்லா இருக்கான், எனக்கு மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உண்மையில் எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது. கோடீஸ்வரன்லேருந்து பிளாட்ஃபார்ம் வாசி வரைக்கும் எல்லாருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டு. அவரவர் வாழ்நிலைக்கு ஏற்ற பிரச்சனைகள் இருக்கும். நோய், துன்பம், வறுமை, சோதனை, இது வறுமை, வாட் எவர் இட் இஸ், எதுவாக இருந்தாலும் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை கிடையாது. அது முதல்ல நாம் ஏற்றுக்கணும். ரெண்டாவது, பிரச்சனைகளை பற்றி புலம்பிக்கிட்டே இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. எந்த பிரச்சனையும் ஆண்டவரை விட பலமானது இல்லை. இதை நம்ம என்னைக்காவது யோசித்து பார்க்குறோமா? பார்க்க மாட்டோம். ஏன்னா ஒரு இஷ்யூ வந்ததுமே ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவரை வெளியே தள்ளிடும். ஐயையோ, இது வந்துடுச்சே, இதை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குமே, இதை செய்கிறதுக்கு நமக்கு ஆளே கிடையாது, இதை இப்போ நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு புலம்புவோம். கொஞ்சம் நிதானமாக யோசிக்க நம்மளால் முடியாது. இது மனுஷ பலவீனம், சரியா? இதை குறை சொல்கிறதுக்கு இல்லை. நிறைய பேர் அல்லது எல்லார்கிட்டேயும் இந்த பலவீனம் இருக்க தான் செய்யுது. ஆனால் எல்லா வாழ்க்கையிலேயும் பிரச்சனைகள் உண்டு. அதை சமாளிக்கிறதும் அதை தாண்டி வருகிறதும் தான் மனுஷ வாழ்க்கை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ பணக்காரர்கள் பேர்களை நாம் சொல்லிட முடியும். ஆனால் அவங்க வாழ்க்கை எல்லாமே பிரச்சனையே இல்லாமல் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இல்லையா? எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. அவரவர் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அப்படி பார்த்தா நம்மெல்லாம் ரொம்ப லக்கி. நமக்கெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வருது இல்லையா? ஆண்டவர் எப்பவும் நமக்கு கொடுக்குற பிரச்சனைகளை நம்மளால் தாங்க முடியாத பிரச்சனைகளை அவர் தர்றதே இல்லை. நாம் தான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறோம். ஐயோ, இப்படி ஒன்று வந்துருச்சே, நம்மளால் அதை சமாளிக்க முடியலையே அப்படின்னு. அப்படி கிடையாது. நம்மளுடைய பிரச்சனைகளை சமாளிக்க ஆண்டவர் எப்பவும் நம்ம கூடவே இருக்கிறார். அதுக்கு தேவையான அறிவுரைகளை, அதுக்கு தேவையான வழிகாட்டுதல்களையும் நமக்கு கொடுக்குறார். நமக்கு ஜெபம்னு ஒன்று இருக்கே, அதை நம்ம மறந்துடக்கூடாது இல்லையா? பிரச்சனைகளை, சோதனைகளை, துன்பங்களை, துயரங்களை வைக்கிற இடம்தான் ஜெபம். அதை நம்ம இறுக்கமாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையையும் சமாளிக்க நமக்கு வாய்ப்புகள், வழிகள் திறக்கும். அதை மறந்துடாதீங்க. முக்கியமாக புலம்புறதுனால எந்த பிரச்சனையும் தீரப்போகிறது இல்லை. கவலைப்படுகிறதுனால எந்த பிரச்சனையும் தீரப்போகிறது இல்லை. இதை வேத வசனமே சொல்லியிருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒரு இஷ்யூ வருதா, ஓகே, முதல்ல அதை அனலைஸ் பண்ணுங்கள். இதிலேருந்து நான் எப்படி வெளியே வர்றது ஆண்டவரே, இதை நான் எப்படி சமாளிக்கிறது ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிளான் பண்ணுங்கள். அதை என்ன பண்ணினால் அதிலிருந்து நம்ம வெளியே வர முடியும் அப்படின்னு பிளான் பண்ணுங்கள். உங்களுடைய திட்டங்களுக்கும் உங்களுடைய ஜெபங்களுக்கும் காது கொடுக்கறதும் உதவி செய்கிறதும் ஆண்டவருடைய முக்கியமான வேலை இல்லையா? அது நீங்கள் மட்டும் இல்லை, நானும் தான். எந்த விஷயமா இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவருக்கு அதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயந்தான். ஆகையினால எந்த பிரச்சனை வந்தாலும் கலங்காதீங்க. எந்த சோதனைகள் வந்தாலும் புலம்பாதீங்க. கலங்கிறதோ, புலம்புறதோ, கோவப்படுறதோ பிரச்சனைகளை தீர்க்க போகிறது இல்லை. எனவே ஆண்டவரிடம் வாருங்கள். அவரால் உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியும். மறந்துடாதீங்க. ஜெஸி ரைட்ஸ். நாளைக்கு சந்திப்போம். Signing off, Vinovia.